சென்னை புத்தக திருவிழா வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை என கவிஞர் மனுஷ்யபுத்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை புத்தக திருவிழா தமிழக இளைஞர்களின் வாசிப்பு பழக்கம், தமிழ் இலக்கியச் சூழல் குறித்து கவிஞர் மனுஷ்யபுத்திரனுடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் உரையாடியதை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவராகவும் 2K கிட்ஸுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிதை ஆசிரியராகவும் அறியப்படக்கூடிய எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், இந்த புத்தக காட்சி என்பது மிக பரபரப்பா நடந்து போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல புத்தகங்களை தொடர்ந்து எழுதக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தொகுப்பு, கவிதை தொகுப்பை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. ஆயிரக்கணக்கான கவிதைகள். எப்படி இது முடியுது உங்களால? ஒவ்வொரு ஆண்டுக்குமான அந்த கவிதை தொகுப்புக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த பணிகள் எப்படி? நான் பாரதியார் சொன்னதான் நானும் சொல்ல விரும்புகிறேன். எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். அதனால என்னுடைய வாழ்க்கை முறை, சிந்தனா முறை எல்லாவற்றிலுமே கவிதை சார்ந்த பார்வை இருக்கிறது. என்னால் எதை வேண்டுமானாலும் கவிதையாக மாற்ற முடியும், எதை பற்றி வேண்டுமானாலும் என்னால் கவிதை எழுத முடியும் என்பதை நான் பல வருடங்களாக நிரூபித்திருக்கிறேன். 53 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. 42 வருடங்களில் 12,500 கவிதைகள் எழுதியிருக்கிறேன். உலக அளவில் இந்த அளவுக்கு எந்த ஒரு நவீன கவிஞரும் இவ்வளவு கவிதைகளை எழுதியதில்லை. அந்த வகையில் தமிழுக்கு என்னால் ஆன பங்களிப்பு இது. சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய கவிதைகளை அவ்வளவு விரும்பி படிக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழில் இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, இல்ல தமிழை படிக்கக்கூடியவங்க எல்லாமே வாசிப்பு பழக்கம் மேம்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாமா? வாசிப்பு பழக்கம் எந்த அளவில் இருக்கு? அதாவது வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகிறது என்பது இன்றைக்கு பல்வேறு விதமான ஊடகங்களினுடைய வளர்ச்சி காரணமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள், மின்னணு சாதனங்கள், தொலைக்காட்சி போன்றவை பெரும்பகுதி நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் வாசிப்பில் ஆர்வமுள்ள புது புது இளைஞர்கள் இங்கு வருவதை நான் பார்க்கிறேன். ஒன்று, இளைஞர்களுடைய உலகத்தை எழுத வேண்டும், அவர்களுடைய சிக்கல்களை எழுத வேண்டும். இன்னொன்று, அவர்கள் எந்த ஊடகத்தில் இருக்கிறார்களோ அந்த ஊடகத்தில் எழுத்தாளர்கள் செயல்பட வேண்டும். மாறாக நான் ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதுவேன், அதை யாராவது வந்து படிப்பார்கள் என்று காத்திருப்பது என்பது வீணான ஒரு நம்பிக்கை. இளைஞர்களோடு உரையாட வேண்டும் என்றால் அவர்களுக்குரிய மொழியில் உரையாட வேண்டும், அவர்களுடைய ஊடகங்களில் உரையாட வேண்டும். இந்த இலக்கிய போக்குன்றது எந்த வகையில் இருக்கு? இப்பொழுது குறிப்பாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? இந்த புத்தக திருவிழான்றது வணிக ரீதியா எந்த அளவுக்கு வந்து கை கொடுத்திருக்கிறதா பாக்குறீங்க? பொதுவாக எழுத்து முறையில் மாற்றம் என்று சொன்னால் நிறைய பேர் இன்றைக்கு எழுத வருகிறார்கள், பலவிதமான வாழ்க்கை முறையை எழுதுகிறார்கள். அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எழுதுகிறவர்கள் நிறைய பேர் இணையத்தில் மட்டுமே படித்து இணையத்தின் வழியாகவே எழுதக்கூடிய இளைஞர்களாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இது ஒரு மோசமான ஒரு போக்காக மாறி இருக்கிறது. ஏனென்றால் முன்னோடிகளிடமிருந்து அவர்கள் எதையுமே கற்றுக்கொள்வதில்லை. அதாவது நான் எல்லோரையும் சொல்லவில்லை, பல எழுத்தாளர்கள் அப்படி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு சிறந்த மொழிநடை, சிறந்த கட்டமைப்பு, சிறந்த வடிவம், இந்த அடிப்படையில் எல்லாம் படைப்புகளை எழுத வேண்டும் என்றால் முன்னோடிகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், தனித்துவத்துடன் எழுத வேண்டும். ஆனால் இன்னைக்கு யார் கதையை படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது, எந்த தனித்துவமே அதில் இல்லை. இது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இன்னொன்று, வணிக ரீதியாக இந்த புத்தக கண்காட்சியை பற்றி கேட்டீர்கள். உண்மையிலேயே இந்த புத்தக கண்காட்சியை பற்றி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வணிக ரீதியாக இந்த புத்தக கண்காட்சி பெரிய வெற்றி எதையும் பெறவில்லை. இந்த வார இறுதி நாட்களில் தான் கொஞ்சம் வாசகர்கள் வருகிறார்கள். நட்சத்திர அந்தஸ்துள்ள எழுத்தாளர்களுடைய படைப்புகள் ஓரளவுக்கு விற்பனையாகின்றன. மற்றபடி பெரும்பாலான கடைகளில் வணிகமே இல்லை என்பதைத்தான் நாங்கள் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். நீங்கள் போய் கேட்டாலும் அதைத்தான் சொல்வார்கள். இந்த நிலையில் புத்தக கண்காட்சிகளில் புதுமையும் இன்னும் நிறைய மக்களை வரவழைப்பதற்கான உத்திகளையும் பயன்படுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் புத்தக கண்காட்சிகள் இன்னும் வீழ்ச்சியடைவதற்கான ஆபத்து இருக்கிறது.